இந்த படத்துல வந்து நான் எல்லார்கிட்டயும் ஒவ்வொரு விஷயம் கத்துக்கிட்டேன். சரண்ராஜ் சார் வந்து ஆக்டிங்கும் பண்ணிட்டு இருந்தாரு, டைரக்ஷனும் பண்ணிட்டு இருந்தாரு. அ அவர் கூட நடிச்சதுல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவர் வந்து நெறைய சொல்லிக் குடுத்தாரு எங்களுக்கு. நாங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்தோம். நானு, தேவ், ஆதி, பிரியா எல்லாருமே. அந்த செட்டுக்கு போன அப்புறம் நாங்கலாம் வந்து ஒரு கிட்ஸ் மாரி, சரண்ராஜ் சாரோட கிட்ஸ் மாரி. அவரு தான் வந்து எங்களுக்கு எல்லாமே சொல்லி தருவாரு. ஃப்ரெஷ்ஷா போவோம். அவர் தான் லிட்டரலி எங்கள மோல்ட் பண்ணி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாரு. சுரேஷ் சாரும் எங்களுக்கு நெறைய சொல்லிக் குடுத்துருக்காரு. தேங்க் யூ ஸோ மச் சுரேஷ் சார். உங்களால தான் என்னால நெறைய பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுச்சு. ஆதியும் வந்து நெறையா எப்படி சொல்றது? அவருக்கு தமிழே தெரியாது. இருந்தாலும் அவரு நடிக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. எப்படி தமிழ்லே நடிக்காம ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிறாரு. கொஞ்சம் கூட அந்த நர்வஸ்னஸே தெரியலையேன்னு சொல்லி எனக்கு பார்க்கவே ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. அதே மாரி தேவும் அவரு நடிச்சத வந்து பார்த்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாரியே தெரியல. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எவ்ரிஒன். தேங்க் யூ ஸோ மச் இன்னைக்கு வந்ததுக்கு. படம் வந்தோடனே எல்லாரும் போய் தியேட்டர்ல பார்த்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க. தேங்க் யூ ஸோ மச். தேங்க்யூ சுஷ்மிதா. இப்போ நம்ம எல்லாரும் வந்து அடுத்ததா யாரு கூப்பிட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம குப்பனை தான் கூப்பிட போறோம். ஐ வுட் லைக் டு கால் தேவ் டு தி ஸ்டேஜ் ப்ளீஸ். அண்ட் ப்ளீஸ் எங்களுக்காக ஒரு சில வார்த்தைகள் சொல்லிட்டு போங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ என்ன பேச போறேன்னு யோசிச்சு ரொம்ப பயந்துட்டு இருக்காரு. நான் கொஞ்சம் பிளண்டா சொல்லிடுவேன், சில வார்த்தை யோசிக்காம அப்படியே சொன்னதுக்கு அப்புறம் யோசிப்பேன். அதான் கொஞ்சம் பயம் தெரியுது. குப்பன் இந்த டீமோட பார்ட்டா இருக்கிறதே நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லா சொல்லுவேன். ஏன்னா நான் சும்மா ஒரு நாள் வீட்டுக்கு வந்தேன், ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் அப்படியே வந்தேன். அப்போ அப்பாவும் எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஸ்கிரிப்ட் போயிட்டு இருக்குன்னு அம்மா சொன்னாங்க. இவரு உட்காந்து ஒரு ஓரமா உட்காந்து சிவரை பார்த்து ஏதோ யோசிச்சுட்டு இருந்தாரு. நான் அப்போ நடுவில் கிராஸ் பண்ண உடனே அந்த ஃபோக்கஸ் அப்படியே ஷிஃப்ட் ஆயிடுச்சு, என்னைய பார்த்துட்டு இருந்தாரு. அவர் அது பார்த்துட்டு யோசிச்சோன்னே நான் யோசிச்சேன், ஐயோ ஏதோ தப்பு பண்ணிட்டேனா. ஏன்னா அவரு ஏதோ தப்பு பண்ணாதான் அப்படி பார்ப்பாரு, இல்லைன்னா ஏதோ சீரியஸ் வந்து அப்படி பார்ப்பாரு. சரி என்னன்னு சொல்லி என்கிட்ட வந்து நாளைக்கு ஆஃபீஸ் வந்துடும். சரி ஓகே. நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ் போனோம். சுரேஷ் சார் இருந்தாரு. எல்லாரும் உட்காந்து உடனே ஓகே ஆச்சு. படம் செம்ம ஸ்பீடா முடிஞ்சது. அந்த ஸ்பீடை பிடிக்க முடியாது ஆக்சுவலா, பட் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். த ஹோல் குப்பன் டீம் ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்கேன். எல்லாரும் வெரி வெல்கமிங், வெரி சப்போர்ட்டிவ். இப்படி ஒரு நியூ கமரை இது பண்ற மாதிரி யாரும் ட்ரீட் பண்ணல. எஸ்பெஷலி சுரேஷ் சார் ஃபுல் டைம் சப்போர்ட்டா கூடவே இருந்தார். ஆல் த அசிஸ்டன்ட்ஸ் எல்லாரும். ஃபைட் மாஸ்டர் சார், அவரு நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் சார் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, கொஞ்சம் டாலரேட் பண்ணுங்க. பட் தேங்க்ஃபுல்லி ஃபுல் டே பேஷன்ஸோட என்னோட தப்பெல்லாம் சைடில் வச்சுட்டு ரொம்ப நல்லபடியா சீன் முடிச்சிட்டோம். ஐ ஹோப் எல்லாரும் பார்த்து உங்களுக்கு படம் பிடிக்கும்னு. அண்ட் ஆல்சோ ஐ ஹோப் என்னை இந்த இண்டஸ்ட்ரியில வெல்கம் பண்ணுவீங்கன்னு. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அடுத்ததாக கன்னட மூவி ப்ரொடியூசர் அஸ்வித் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், கொஞ்சம் கொஞ்சம் வரும். தப்பானா மன்னிச்சிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டேஜ் மேலே நம்ம சரண் சாரு, நம்ம சரண் சாரு சின்ன பையன், அப்புறம் பெரிய பையன் எங்கே போனான்னு தெரியலையே. இங்கே ஒன்றா ஃபர்ஸ்ட் ஆர் 2 பேரும் பர்ச்சேஸ் பண்ண போனாங்க. ரொம்ப சந்தோஷம் ஆச்சு. ಈ ಸಿನಿಮಾ என்னன்னா ஒரு குடும்பம் தான். நான் புதுசுதான் வந்திருக்கேன் சினிமாக்கு ப்ரொடியூசர் ஆகி. நம்ம டீம்ல, நம்ம கன்னடா டீம்ல வந்துட்டு பெயின் பில்லர் தான் நம்ம சரண் சார். நம்ம டீம்ல 300 பீப்புள்ஸ் நான் சேர்த்துக்குவோம். அதுல பெருசானா நம்ம சரண் சார் தான்.
நம்ம படத்துல நம்ம போலீஸ் கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. அப்ப நம்ம புதுசு எல்லாமே புதுசுதான். ஆக்டர்ஸ், டைரக்டர், மியூசிக் டைரக்டர் எல்லாமே புதுசுதான். ஆடிஷன் பண்ணிட்டு நம்ம பண்ணிருக்குது ட்ரூ ஸ்டோரி. அதுல பெரிய ஆளுனா ஒரு ஒரு ஓம் ஒரு எஜமானன்னா நம்ம டீமுக்கு எஜமானன் தான் சரண் சார் தான். நம்ம டீமுக்கு பெரிய ஆளனா இது சினிமா வந்து ஒரு குடும்பம் தான். குடும்பத்தை பெரிய ஆளனா நம்ம சரண் சார் தான். இப்பதான் எப்பவுமே பெரிய ஆளோ நம்ம வீட்டுல பெரிய ஆளுன்னா நம்ம சரண் சார் தான். அப்சபிள் நான் சொன்னது என்னன்னா, கன்னடத்தில் பேசுனா ரொம்ப பேசுவேன். ஒரு ஊரில் 2 வருடம் பேசுவேன். ஏன்னா அரசியல்வாதி ஒரு ராஜகீயத்தில் இருக்கான், அப்புறம் சோசியல்ல இருக்கு, ஒரு அக்ரிகல்ச்சரல்ல இருக்கு. என்ன வேலை பண்ண ஆகாது அங்கதான் பண்ணுவேன். புதுசு ஏன் வந்தேன்னா, சினிமா ஒரு குடும்பம் தான்.